ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா சேரைக்குளம். திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேல கருங்குளத்திலிருந்து ஒரு 6வது கிலோமீட்டரில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது. 1 ஏக்கர் இதில் இருக்குதுங்க. நல்ல தார் ரோடு முகப்பு, பஸ் ரோட்டிலேருந்து வரக்கூடிய கட்டிங் ரோடு. பஸ் ரோட்டுக்கும் இதுக்கும் 500 மீட்டர் டிஸ்டன்ஸு, ஆனால் தார் ரோடு. அந்த பஸ் ரோடு அப்படியே டேர்ன் ஆகி வரும்போது அதில் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது, ஊர் இருக்குது, கிராமத்தில் நிறைய வீடுகள் இருக்குது. அந்த வீடுகளுடைய பின்பகுதியில், அதாவது இந்த பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் முன்னால் கட்டாகி இந்த தார் ரோடு வர்றதுனால அந்த கிராமத்தோட பின்பகுதியில் இருக்குது. நான் அந்த இடத்த வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தே காணிக்கேன். இன்னும் வேப்ப மரம் நிற்கிது பாருங்கள், அதிலிருந்து அப்படியே இந்த வாழைக்கு முன்பாக அப்படியே அந்த வாழை தான் பார்ட்ரு பாருங்கள். அப்படியே இந்த தென்னை பார்ட்ரு, தென்னை நமக்கு வராது, அந்த பனைமரமும் வேப்ப மரம் மட்டும் வரும். அப்படியே பார்டரை பார்த்துருங்க, அப்படியே வந்து நான் வருது, இதோடி முடியுது. கம்ப்ளீட் தார் ரோடு. அந்த ரெட் கலரில் தெரியும் பார்த்தீங்களா, மண், அது வரைக்கும் உண்டு. வீடை பாருங்கள், மெயின் பஸ் ரோடு அப்படியே வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வீடுகள் இருக்குது. அதில் ஒரு சின்ன ஒரு கிராமமே இருக்குது. அந்த கிராமத்துக்கு இடையில் கொஞ்சம் இடம், அதுக்கு அடுத்தது இந்த ரோட்டில் நம்முடைய இடம். 1 ஏக்கர் இருக்குங்க. ஒரே ஒரு கையெழுத்து தான். கருங்குளத்திலேருந்து உங்களுக்கு ஹைவேஸ்லேருந்து 6 கிலோமீட்டர். திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 வீலேருந்து 15வது கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பனையும் ஒரு வேப்ப மரம், பெரிய மரம் பார்த்தீங்க, அது ஒரு கார்னர் தான் நிற்குது, ஒரு சைடில் நிற்குது, நம்முடைய பார்டரில் அது நிற்குது. சுற்றிலுமாக நல்ல விவசாயம் நடந்துட்டுருக்கக்கூடிய ஒரு இடம். ரோடு முகப்பு சுமாராக ஒரு 100 அடிக்கு குறைவில்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃப்ரண்டேஜ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காணிச்சிட்டேன், 100 அடி இருக்கும். ஸோ நல்ல விவசாயம் பக்கத்தில். இதில் வீடு வந்து உங்களுக்கு வச்சு குடியிருக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா நம்ம இடத்துக்கும் ஆப்போசிட்டில் தான் கிராமம் இருக்குது, இடையில கொஞ்சம் லேண்டுகள் தான் இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் இருக்குது. 1 ஏக்கர்லாம் இந்த மாதிரி ஃப்ரீயாக இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காது. ஸ்ரீவைகுண்டம் தாலுகாக்குள்ளே தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி 1 ஏக்கர் நமக்கு எப்போமாவது ஒருக்காக தான் இந்த மாதிரி வரும். 1 ஏக்கர்லாம் அந்த அளவு கிடைக்காது, கிடைச்சாலும் ஹையாக இருக்கும் இதனுடைய ரேட்டுகள்லாம். ஆனால் இவங்க இந்த நிலத்திற்காக கேட்குற ரேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 18 லட்ச ரூபான்னு கேட்காங்க. சென்ட்டுக்கு வரும் 18,000 ரூபா. வீட்டு மனை போல உள்ளதான், மொத்தமாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் வாங்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு விலை வந்து பேசும்போது இதில் கொஞ்சம் குறையும். பாருங்கள், கம்ப்ளீட் தார் ரோடு. சுற்றிலும் பாருங்கள், 4 பக்கமும் தென்னை நேரையை பார்க்குறது. அதில் வந்து தேக்காக இருக்குது, தேக்கு, தென்னை, வாழை இந்த மாதிரி பயிரிட்டுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இடம். எப்பவும் இந்த மாதிரி வாய்ப்பாக வந்து இடம் அமையாது. ஏன்னா 1 ஏக்கர் வந்து இந்த இடங்களில் கிடைப்பதே ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த நேரம் உங்களுக்கு ஒன்று வந்திருக்குது. ஒரே கையெழுத்து தான், கிளியர் டாக்குமெண்ட். உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள், முந்திடுங்க. ஏன்னா 1 ஏக்கர்னால